வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், விரைவில் சிக்கப்போகும் பலர், அரசின் அதிரடி அறிவிப்பு. செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு தொடர்பில் வெளியான அறிக்கை. இன்று அதிகாலையில் பயங்கரம், தப்பிய என்பிபி சட்டத்தரணி. கொலைகாரன் விமல் வீரவங்ச உடனடியாக கைது செய்யுங்கள், அனுர அரசுக்கு அழுத்தம். எக்னலிகொடவை கொலை செய்து தீவில் புதைத்த கடற்படையினர், கட்டவிழ்க்கப்பட்ட மர்மங்கள் தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளில் உடனடியாக வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளினூடாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள். வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நீலநிற புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதி 4 தொடக்கம் 5 வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த என்பு தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் சிறுவர்களுடைய என்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதிகள் புத்தக பையோடு அடையாளம் காணப்பட்ட சிறுமியினுடைய என்பு தொகுதியோடு உடைகள் மற்றும் என்பியல் சம்பந்தமாக ஒருமித்த தன்மைகள் இருப்பதாகவும் மன்றுக்கு சட்ட மருத்துவ அதிகாரியால் சுட்டிக்காட்டப்பட்டது. வெலிகம உடுகாவு பகுதியில் இன்று அதிகாலை 4:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பை பெற்றிருந்த போதே குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். கொலைகாரன் விமல் வீரவங்சவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்துள்ளார். விமல் வீரவங்சவை கைது செய்ய முடியாவிடின் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழூடக அமையத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியிலே குழந்தைகளின் எலும்புக்கூடுகள், பெண்களின் ஆடைகளுடன் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சர்வதேச நீதி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்தார். ஊடகவியலாளர் எக்னலிகொட எவ்வாறு கொலை செய்யப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்ட இடம், அந்த தகவல் எவ்வாறு வெளிவந்தது என்ற பல விடயங்கள் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 2018 ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய முன்னாள் கடற்படை வீரரான பிரசன்ன பியசாந்தவே இந்த விடயங்களை கட்டவிழ்த்துள்ளார். 2010 ஆண்டு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தையும் தான் கண்டதாகவும் அச்சந்தர்ப்பத்தில் அங்கிருந்ததாக கடற்படை வீரர் விளக்கமளித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் மேற்கண்ட விடயங்களை அம்பலப்படுத்திய அவர் பின்வரும் விடயங்களையும் கூறியுள்ளார். 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் 2 நாட்களுக்கு முன் எக்னலிகொட கடத்தி காணாமலாக்கப்பட்டு 15 வருடங்கள் கடந்துவிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.